ஐயா, ஒரு சமுதாயத்துல எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை இலாக்காவை நாம் நன்றாக வைத்திருக்க வேண்டும். எந்த காரணத்துக்கும் கூட அவருடைய அதிகாரத்தை குறைக்க கூடாதுன்னு அது காவல்துறை. மிச்சவங்க எல்லாம் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் காவல்துறை தவறு செய்ய ஆரம்பித்தால் அதனுடைய விளைவை இம்மிடியட்டா பார்ப்பாங்க ஐயா, உடனடியாக கிரவுண்ட்ல பார்ப்போம். இன்னைக்கு திருவண்ணாமலை பொறுத்தவரை காவல்துறை அதிகாரிகள், இங்கே அரசியல்வாதிகள் எப்படி அவருடைய கையை கட்டி போட்டு திருவண்ணாமலையிலே காவல்துறை சந்தித்து நிற்பதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஐயா. திமுகவினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர், திருவண்ணாமலை நகராட்சியினுடைய முன்னாள் தலைவர் ஸ்ரீதரன், காவல்துறை ஆய்வாளர் காந்திமதி அப்படிங்கிற அம்மாவை கை நீட்டி அறையிறார். எங்கீங்க? அருணாச்சலேஸ்வரா கோயிலுக்குள்ள. ஒரு காவல்துறை சமூக விரோதிகள் முன்பு கூனி குறுகி கையை கட்டிக்கொண்டு காவல்துறை நின்றால் நம்முடைய சகோதரிக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு யார் கொடுப்பார்? இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் தோல்வி ஐயா. காவல்துறையை பத்தி எப்பவுமே நான் குற்றமே சொல்ல மாட்டேன் ஐயா. காவல்துறைக்குள்ள நன்கு இருந்த ஆள் நான் உன்னிப்பாக கவனிச்சோம். அவங்க பிரச்சனை என்ன என்பதை முழுமையாக தெரியும். காவல்துறை அதிகாரியை போல நாம யாரும் இருக்கவே முடியாது. சமுதாயத்தில் 99% மக்கள் ஒரு நாள் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்க சொன்னா நம்ம கண்டிப்பா ஓடிடும். நம்ம முடியாது முடியாது. குழந்தையை விட்டுட்டு குட்டியை விட்டுட்டு காலையில் 7 மணிக்கு ரோல் கால் போய் நைட்டு 12-1 மணி வரைக்கும் டியூட்டி பார்த்து, அதன் பிறகு வார லீவு கிடையாது, தீபாவளி கிடையாது, பொங்கல் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. குழந்தைகளுடைய நல்ல தருணங்கள் எல்லாத்தையும் பார்க்க மாட்டாங்க. குடும்ப விழாவில் இருக்க மாட்டாங்க. எந்த சொந்தக்காரங்களையும் பார்க்க மாட்டாங்க. எந்த கல்யாணத்துக்கும் போக மாட்டாங்க. அதனால காவல்துறையாக இருப்பது இந்தியாவிலே மிக 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 கடினமான ஒரு பணி. ஆனா இன்னைக்கு அவ்வளவு கடினமான பணி செய்யக்கூடிய காவல்துறைய அவமானப்படுத்துறவங்களை கையை கட்டி வேடிக்கை பார்த்தால் எப்படி நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு காவல்துறையினுடைய ஆய்வாளரை காந்திமதி அவர்களை அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்குள்ள ஒருத்த கை நீட்டி அடிக்கிறான். எதுக்கு கை நீட்டி அடிக்கிறேன்னா, குடும்பத்தோடு வந்து சாமியை பார்க்கணுமா. ரொம்ப நேரம் நின்று இருக்கிறாங்க. இந்த அம்மா கேட்கிறாங்க, எங்க நீங்களே எவ்வளவு நேரம் நின்னா பொதுமக்கள் எப்படிங்க பார்ப்பாங்க, நவருங்க. அதுக்கு அந்த ஆய்வாளருக்கு கையை நீட்டி அறை. அந்த கை இருக்கலாமான்னு நான் கேட்கிறேன். யோகி ஆதித்யநாத் அவர்கள் இங்கே இருக்கின்றாருன்னா, இதே காவல்துறை யோகி ஆதித்யநாத் கீழே இருக்குன்னா அந்த மனிதனுக்கு கை இருக்குமா? இருக்க. காவல்துறையை பார்த்து கை ஓங்கியவனுக்கு கை இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த சமுதாயத்திலே நேர்மையும் நாணயமும். அதனால இந்த காவல்துறை நண்பர்கள் இருக்கும் பொழுது என் மண் என் மக்கள் யாத்திரையில இன்னொன்னு நாங்க சொல்றோம் ஐயா. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2026 இன்னைக்கு என்ன சம்பளம் நீங்க வாங்குறீங்களோ முதல் நாள் முதல் கையெழுத்து இரட்டிப்பு செய்வோம். முதல் நாள் முதல் கையெழுத்து காவல்துறையினுடைய சம்பளம் இருக்கு. என்னங்க 18,000 ரூபாய் கான்ஸ்டபிள், 32,000 ரூபாய் கான்ஸ்டபிள். என்னங்க 30 நாள் வேலை பார்த்து 18 மணி நேரம் வேலை பார்த்து எந்த குழந்தை? அதுலதான் சில பேர் தவறு செய்யலாம். லஞ்சம் அங்கதான் வருது. 2வது நாள் நாங்கள் செய்வோம். காவல்துறையில 8 மணி நேரத்திற்கு மேல யாரும் பணி செய்யக்கூடாது. 8 மணி நேரத்துக்கு மேல நீங்க பணி செஞ்சா உங்களுக்கு பனிஷ்மெண்ட். 10 மணி நேரம் வேலை செஞ்சேன், 18 மணி நேரம் வேலை செஞ்சேன், நான் குழந்தைய கூட போய் பார்க்கல, நான் அங்க போல லீவு கொடுக்குறேன். இந்த இரண்டையும் காவல்துறை சகோதர சகோதரி இன்னைக்கு நாங்க பேசாங்க முடியும். எங்களால் இன்னைக்கு பேசதான் முடியும். தைரியமா பேசுறோம். திருவண்ணாமலையில ஆக்ரோஷமாக பேசினேன், ஆரணியை பேசுறேன். உங்கள் சார்பாக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். காரணம், காவல்துறையினுடைய பல்லை பிடுங்கி விட்டால் பாம்புகள்லாம் உள்ள வந்து பாம்புகள் வரக்கூடாது என்று நினைக்கிறோம். ஆனால் காவல்துறையை பணியை சுத்தப்படுத்தி அதிலே நேர்மையை கொண்டு வந்து அவர்கள் செய்யக்கூடிய உழைப்புக்கு ஊதியத்தை அதிகப்படுத்தி 8 மணி நேரத்திற்கு மேலே ஒரு காவல்துறை சேவை செய்யக்கூடாது. அதுக்கு எத்தனை போலீஸ் கான்ஸ்டபிள் வேணுமோ நம்ம எடுக்கலாம் ஐயா. வரிப்பணம் வேணுமா கட்டுவோம் ஐயா. இந்த ஊர்ல 40 போலீஸ் கான்ஸ்டபிள் 80 பேர்த்த போடுவோம் ஐயா. ஒன்னும் ஆகாது. காவல்துறை 40 பேர் எக்ஸ்ட்ரா போட்டோம்னா நம்ம பெண்கள் பாதுகாப்பா தான் இருப்பாங்க. இவன் நம்ம வரிப்பணத்துல கொள்ளையடிக்கிறத விட 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரி கட்டி 40 காவல்துறை ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல அமர வைத்தால் நாம் யாரும் குறைய போவது கிடையாது. அதனால ஆரணியில 183வது தொகுதியில நம்முடைய காவல்துறை சகோதர சகோதரிகளுக்கு சொல்லுகின்றோம், உங்களுடைய சம்பளத்தை இரட்டிப்பு பண்ணுவோம். அது ஒரு பெரிய சாதனை இல்லைங்க. தெலங்கானால உங்களுடைய சம்பளம் இரட்டிப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.